மகிழ்ச்சி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது மிட் எக்ஸாம் இன்னைக்கு வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்க எல்லாம் மிட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 33 மாத காலம் ஆகிறது. பாதி ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக நீங்க மிட் எக்ஸாம் வச்சீங்கன்னா நெகட்டிவ் மார்க் தாங்க போடணும். 20 நெகட்டிவ் மார்க் இருந்தா. ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக நாம் எல்லாம் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றோம். வேலை செய்திருக்கின்றோம். 10 ஆண்டுகளாக அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்திருக்கின்றோம். எல்லா தரப்பு மக்களுக்கும் கூட நியாயத்தை கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாரத நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாட்டு கருத்து இல்லைங்க. அதனால் நானும் கூட வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள், 2024 தேர்தலை பொறுத்தவரை பிரதமருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊதியமாக நீங்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். 2024 தேர்தல் 10 ஆண்டு காலமாக நமக்காக பணியாற்றிய, வேலை செய்த, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அந்த ஊதியம் என்பது உங்களுடைய வாக்கு செய்ய சாதாரண வாக்கு இல்லை. ஒரு ஜனநாயகத்திலே நீங்கள் முடிவு செய்கின்றீர்கள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா சொன்னது போல எல்லோருக்கும் தெரிந்திருக்கு. இந்த தேர்தல் மட்டும்தான் ஓட்டு போடுவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்பதை தெரிந்துதான் ஓட்டை போடுறதில்லை. மோடி அவர்கள் தான் வரப்போறார், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போகிறார் என்பதை முழுமையாக தெரிந்திருக்கின்றோம். எனக்கு கோயம்புத்தூர் போன்ற ஒரு மாநகரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில மிக மிக முக்கியமான மாநகரம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தால் தன்னுடைய பொலிவை இழந்து நிற்கிறது. கோயம்புத்தூர் தன்னுடைய பொலிவை இழந்து நிற்கிறது. ஆட்சியாளர்கள் மாநிலத்துல தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அலட்சியத்தில் அதை சரி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. மோடி அவர்கள் மேலே 400 எம்பிக்களை தாண்டி வரும்பொழுது கோயம்புத்தூர்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஆதரவளித்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஓட்டம் கூட, போடக்கூடிய ஒரு வாக்கும் கூட நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கான வாக்கு என்பதை மறந்துவிடாது. ஐயா, இந்த மாதிரி எத்தனையோ வண்டியில வரலாம், எத்தனையோ கட்சிகள் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா இந்த ஒரு வண்டி மட்டும்தாங்க ஐயா டெல்லி போற வண்டி. மிச்ச வண்டிகள்ல எந்த பொருள் யோசிச்சிருக்கிறான். அதனால் சகோதர சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லியிலே யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள், பிரதம மந்திரி யார் என்பதற்கான கேள்வி. அதனால் ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் கோயம்புத்தூர்ல இருந்து தயாராக உங்களுக்காக நிற்கிறது. ஏப்ரல் 19 இந்த வண்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணிங்கிறது அனுப்பிட்டுருங்க. அது உங்களுடைய கையில் இருக்கு. அதனால் இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரர்களுக்கு சிஎம் புதூர்ல உங்களுடைய ஆதரவு தாமரைக்கு வேண்டும், பாரத பிரதமருக்கு வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வேண்டுகோள் விடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.